கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அல்லேலூயா. கடந்த நாட்களில் அழைப்பை குறித்து பார்த்தோம். நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஒருவேளை நீங்க அழைப்பை பெற்றிருக்கலாம், இல்லைன்னா அழைக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா நீங்க தெரிந்து கொண்டிருக்கலாம். 4 காரியத்தை சொன்னேன். ரைட்? இன்னைக்கெல்லாம் அழைப்புதல் ரொம்ப ஈஸியா வருது. வாட்ஸ்அப்லயே அனுப்பிடுறான். நீங்க பார்க்காத வர அழைப்புதலை பெற்றுட்டீங்க, உங்களுக்கு வந்துருச்சு. நீங்க அது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அழைப்புதலை நீங்க என்ன செய்துட்டீங்க? பெற்று கொண்டுட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அழைப்புதல் வந்துட்டு நீங்க அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அழைக்கப்பட்டவனுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். கர்த்தர் அழைத்தார். எதற்காக நோவாவை அழைத்தார்? அவன் தேவனுடைய கரமாய் இருப்பதற்காக அழைத்தார். மோசேயை கர்த்தர் அழைத்தார். தேவனுடைய வாயாய் இருப்பதற்கு மோசேயை அழைத்தார். பவுலை கர்த்தர் அழைத்தார். புறஜாதி ஜனங்களை ரட்சிப்பதற்காக கர்த்தர் அழைத்தார். இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த 4 காரியத்துல நீங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறீங்க. ஒண்ணு நீங்க அழைக்கப்பட்டிருக்கணும், இல்ல அழைப்பு வந்திருக்கணும், இல்லனா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும், இல்லனா நீங்க தெரிந்து கொண்டிருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். அப்போ இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன? ஏன் தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார்? 1000 பேர் அழைக்கலாங்க. ஆனா அந்த 1000 பேர்ல வேதம் அப்படித்தான் சொல்லுது இல்ல, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு அங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கு. வேதம் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய ஆசீர்வாதம் என்ன? ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார்? நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேனா அல்லது அழைக்கப்பட்டிருக்கிறேனா? இன்னைக்கு முழுமையா பார்த்துருவோம். ரைட்? கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரைட். முதலாவது, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய ஆசீர்வாதம் என்ன? ஒரு 7 காரியத்தை கடகடன்னு நான் சொல்றேன். தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய ஆசீர்வாதம் என்ன? வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லுங்க. அதை அடைந்திருக்கிறார்கள். Glory to God. தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஆண்டவரே நான் மட்டும்தான் மீதியா இருக்கிறேன், நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என்னுடைய பிராணனையும் வாங்க தேடுகிறான். அவனுக்கு இப்ப தேவனிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வருகிறது. எப்பா, நீ ஒருவன் மாத்திரம் அல்ல, உனக்கு நான் 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். 5வது வசனம் சொல்லுகிறது, தெரிந்து கொண்டவனுக்கு ஒரு பங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதலாவது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அடைந்திருக்கிறார்கள். எதை அடைந்திருக்கிறார்கள்? கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார். அப்ப தேவன் வைத்திருக்கிற பங்கை யாரு பெற்றுக்கொள்ளுகிறா? தெரிந்து கொள்ளப்பட்டவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஒன்று,
தெரிந்து கொள்ளப்பட்டவன் அடைந்திருக்கிறான். 2, தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு ஒரு பங்கு தேவனிடத்தில் இருக்கிறது. 3வது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய விஷயத்தில் கர்த்தர் நியாயம் செய்கிறார். யாருடைய காரியத்தில் நியாயம் செய்கிறார்? தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய காரியத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? நியாயத்தை செய்கிறார். 4வது, எபேசியர் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரர் ஆகும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள்? கிறிஸ்துவுக்குள் உண்டான எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நீங்கள் சுதந்திரர் ஆகும்படி நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். 5வது, 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இரட்சிப்பை பெற்றிருக்கிறார்கள். 6வது, தீத்து 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு தான் என்ன இருக்குமா? விசுவாசம் இருக்கும். விசுவாசம் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு உண்டாகும் அப்படின்னு வேதம் சொல்லுது, நான் சொல்லல. அப்ப ஏன் இந்த விசுவாசம் எனக்கு வரமாட்டுக்கு? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஏன் எனக்கு விசுவாசம் வரல? தேடி பார்க்கிறேன், எந்த கடையிலும் கிடைக்கல பாஸ்டர். இது யாருக்கு உண்டாகுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு தான் விசுவாசம் உண்டாகும். கடைசியா 7வது, வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரோடு கூட இருப்பார்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்ப இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு 7 விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. 1, அவன் அடைந்திருக்கிறான். எதை அடைந்திருக்கிறான்? நீ எதை தேடுகிறாயோ, தேவ ராஜ்யத்தில் நீ எதை தேடுகிறாயோ, மற்றவர்கள் தேடினார்கள், பெற்றுக்கொள்ளல. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவ ராஜ்யத்தை தேடும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அதை அடைந்திருக்கிறான். 2வது, தேவனிடத்தில் உனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டாய நியாயத்தை செய்வார். தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவனுடைய இரட்சிப்பை பெற்றிருக்கிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கையில விசுவாசம் வேலையை செய்யும். நீ சும்மா இருக்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவனோடு கூட இருக்கிறான். இது தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு உண்டான ஆசீர்வாதம். Glory to God. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஆசீர்வாதத்தை மட்டும்தானே பார்த்துட்டோம், பிரச்சனையை பார்க்க வேண்டாமா? தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை எப்பவும் கூடவே இருக்கும். என்னடா இது? என்ன பிரச்சனை? இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை யாரால வரும் அப்படின்னா, கூட இருக்கிறவனால பிரச்சனை வரும். ரொம்ப சிம்பிள். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்களா? எப்படி அறிந்து கொள்வது பாஸ்டர் அப்படின்னா, கூட இருக்கிறவனால உனக்கு பிரச்சனை வருகிறது அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான். நான் யாரு சொல்லுங்க. நான் அழைக்கப்பட்டவன் அல்ல, அழைப்பை பெற்றவன் அல்ல, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கையில நீங்க வாசிங்க, என்னாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 5வது 6வது வசனத்தை வாசிங்க.
பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையிலே சேர்ந்தவன் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர என்ன செய்வாரா? கட்டளையிடுவான். Glory to God. 7வது வசனம், கர்த்தருடைய சன்னதிக்கு முன்பாக நீங்க எல்லாம் நில்லுங்க. கர்த்தர் எவனை தெரிந்து கொள்ளுவாரோ அவனை அவர் என்ன செய்வாரா? பரிசுத்தவானாக்குவார். Glory to God. இப்போ இங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த மோசேயும் ஆரோனும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த 2 பேருக்கும் கீழே 12 கோத்திரத்திலேயும் 12 தலைவர்மார்கள் இருக்கிறார்கள். இப்ப இந்த 2 பேர் மாத்திரம் தேவன் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ அதை எல்லாவற்றையும் அப்படியே செய்கிறவனாய் இந்த மோசேயும் ஆரோனும் இருக்கிறான். ரொம்ப சிம்பிள். என்ன நடந்தது தெரியுமா? இந்த 12 கோத்திரத்தில் இருந்தும் நீங்க 1வது வசனத்தை வாசிங்க. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேலின் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்திற்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேரை அவன் கூட்டிட்டு இப்ப யாருக்கு முன்பாக வாரான்? தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு முன்பாக வாரான். வந்து சொல்றான், நீங்க 2 பேரும் என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க? ரொம்ப ஓவரா என்ன பேசுறீங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க மிஞ்சி போகிறீங்க. கர்த்தரை விட உங்களை நீங்க உயர்த்தி காண்பிக்கிறீங்க. நாங்களும் உங்களை போல தலைவர்கள் தானே. அவன் அப்படி என்ன தப்பு பண்ணலாம்? வேதம் சொல்லுதுங்க. எத்தனை பேரு? 250 பேரோட வாரான். எல்லா கோத்திரத்தில் இருக்கிற தலைவர்மாரும் பிரதானிகளை கூட்டிட்டு வாரான். எதற்காக கொண்டு வாரான்? Glory to God. ஆண்டவர் அங்க ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள தெரிந்து கொள்ளப்பட்டவனும் தெரிந்து கொள்ளப்படாதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீ காண்பிக்கணும். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையின்படி நீங்க வாழணும். கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கடைபிடிக்கணும். தேங்க்யூ லார்ட். வேதம் சொல்லுகிறது, தேசத்திலே பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றையும் செய்தால் அவன் யாரை நிந்திக்கிறான்? கர்த்தரை நிந்திக்கிறான். இத குறிச்சு உங்க ஆத்துமா ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க கர்த்தரை நிந்திச்சிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? உங்க ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கர்த்தருடைய கற்பனையை மீறினபடியினால்
அந்த ஆத்துமா என்ன செய்யணும்? அறுப்புண்டு போக வேண்டும், அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் அப்படிங்கிறார். இந்த அறுப்புண்டு போகும்னா என்ன? அவன் லைஃப் அதோட முடிஞ்சிச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம ஒருத்தன் விறகு பறக்க போறான். எங்க போறான் சொல்லுங்க? உங்ககிட்ட தானே பேசுறேன். பாஸ்டர் எங்கேயோ வாராடுறா. ஆராதனைக்கு வராம எங்க போனா? விறகு பொறுக்க போனா. விறகு, நீங்க எல்லாம், நான் பைபிள்ல இருந்து தான் பேசுறேன். உங்க பைபிளை பாருங்க, உங்க வசனத்து பைபிள்ல இருக்கான்னு பார்ப்போம். என்னாகமம் 15வது அதிகாரம் 32வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சான். இப்போ அந்த மனிதனை இப்ப என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சபை அனைவரிடத்திலும் கொண்டு வந்து இவன் என்ன செய்யறான்? இவன் சர்ச்சைக்கு வராம இவன் எங்க போயிட்டான்? விறகு பறக்க போனதுனால இவன் என்ன செய்யணும்? இவன் கர்த்தரை நிந்தித்தான் என்று சொல்லி அவனை பாளையத்திற்கு புறம்பாக்கி அவனை கல்லெறிந்து கொன்னுட்டாங்க. இப்ப இத காரணமா வைத்து, இது கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் தானே, கர்த்தர் சொன்ன வார்த்தை தானே. இத காரணமா வச்சு, ஏன்னா அவன் சொந்தக்காரன் கல்லெறிஞ்சு செத்துட்டான், எப்படி அவனை சாகடிக்கலாம்? நீங்க ஒரு நாள் தானே சர்ச்சைக்கு வரல, ஒரு நாள் தானே ஆலயத்திற்கு வராம அவன் போனான், அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? நான் யோசித்தேன், விறகு பொறுக்க போனவனுக்கே அந்த பிரச்சனைனா, பிரியாணி சாப்பிட போன உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும் இல்ல? விறகு பொறுக்கினா தானே பிரியாணி சாப்பிட முடியும். விறகு பொறுக்க போனவனே பிரச்சனை, அப்ப ஆலயத்திற்கு வராம பிரியாணி சாப்பிட போனா? நான் சொல்லல, என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க, வேதம் சொல்லுது. ரைட், முடிச்சிருவோம். இப்போ இத ஒரு பிரச்சனையா எடுத்து இப்ப மோசேக்கு முன்பாக வருகிறார்கள். இவன் என்ன சொல்றான்? Glory to God, நீ எங்களை ஏமாற்ற. யார் ஏமாற்ற? மோசேயை பார்த்து சொல்றாங்க, நீ எங்களை ஏமாற்ற, இந்த வனாந்தரத்துல எங்களை கொன்று போடும்படி நீ எங்களை எகிப்திலிருந்து நீ கொண்டு வந்திருக்கிற, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ணுகிறது என்ன? இதுவரையிலையும் 40 வருஷம் ஆச்சுங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நீ எங்களை என்ன செய்யல? கொண்டு வரல. எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதனுடைய கண்களை நீ என்ன செய்கிறாய்? பிடுங்க பார்க்கிறாயோ? 40 வருஷம் ஆச்சு, வாக்குத்தத்தம் எங்க? நாங்க ஒழுங்கா தானே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்துட்டு இருக்கிறோம், இன்னும் வார்த்தை நிறைவேறலையே. எப்போ அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போவது? ஒரு நாள் வராததுக்கு அவனை கல்லெறிஞ்சிட்டீங்களப்பா. இந்த மோசைக்கு எதுவுமே சொல்ல முடியல, பாவம். உடனே அவன் முகங்குப்புற விழுந்துட்டான். அவனுக்கு ஒரு பழக்கம், முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம். ஆண்டவரே, எல்லாரும் கூட்டம் கூட்டிட்டானுல, என்னால எதுவுமே பேச முடியலையே, நான் என்ன செய்வது? அவன் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு மிசை எங்கள் காணிக்கைகளை நீ அங்கீகரியோ? இப்ப சொல்றான், சரிடா, நாளை தினத்துல ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு நீங்க காணிக்கைகளை கொண்டு வாருங்க, கர்த்தருடைய சந்ததியில வாருங்க. அங்கே ஆரோனும் மோசேயும் நிற்கிறார்கள்.
இப்ப கர்த்தர் பேசணும். ஏன்னா ஏற்கனவே மோசே பேசினதுனாலதான் பிரச்சனை. இப்ப யார் பேசணும்? கர்த்தர் பேசியே ஆகணும். என்ன நடக்குது? Glory to God. எல்லாரும் பலி செலுத்தும்படி வந்தார்கள். பலியை செலுத்தினா வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப கர்த்தர் பேசுகிறார். Glory to God. கர்த்தர் பேசுகிறார். மோசேயை நோக்கி, ஏய் கோரேகி, தாத்தான், அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு நீங்கெல்லாம் விலகி போங்க. ஒருத்தனும் வாசஸ்தலத்தில் நிற்க கூடாது. Glory to God. வேதம் சொல்லுகிறது அவர்கள் நிற்பார்களே ஆனால் தேவனுடைய கோபத்திற்கு என்ன செய்வார்கள்? ஆளாகி விடுவார்கள். தேவனுடைய கோபம் இறங்கிவிடும். காரணம், இவன் எல்லாம் யாருக்கு விரோதமா செயல்பட்டான்? தேவனுக்கு விரோதமா செயல்படுறான். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க கூட நின்ன உனக்கும் பிரச்சனை தான். எவனாவது நிப்பானாங்க? யாரும் நிக்கல, உடனே ஓடிட்டான். இப்ப அடுத்து இந்த பிரச்சனை இன்னும் முடியல. Glory to God. என்ன நடந்து தெரியுமா? 17வது அதிகாரத்திற்கு வாங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி பேசுறாரு. இஸ்ரவேல் புத்திரரோடு பேசி அவருடைய பிதாக்களின் வம்சங்களில் இருக்கிற அந்த 12 கோத்திரத்தில் இருக்கிற தலைவர்மார்களை கூப்பிடு, பிரபுக்களை கூப்பிடு. அந்த 12 பேருடைய கோலையும் நீ ஒண்ணாக்கு. ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தையை நீ நல்லா கவனிக்கணும். அந்த கோல்ல ஒவ்வொருவருடைய பெயரையும் அவன் பெயரை எழுத சொல்லு. ஏன்? நல்ல கவனிங்க. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய 5வது வசனம், நான் தெரிந்து கொள்ளனுடைய கோல் துளிர்க்கும். Glory to God. Hallelujah. நான் தெரிந்து கொள்ளுடைய கோல் என்ன செய்யும்? துளிர்க்கும். அப்ப பிரச்சனை என்ன செய்தது? முடிஞ்சிச்சு. இப்ப பெயர் எழுதாம கொண்டு வச்சிட்டா அது ஏன் கோல் தான் சொல்லிடுவான். அதனால ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஞானமா செய்யறாரு. ஒவ்வொருடைய பெயரையும் எழுது. எல்லாவனும் பெயரை எழுதலாம். ஆனா வேதம் சொல்லுது பாருங்களேன், எல்லாரும் அவர்களுடைய கோலை கொண்டு என்ன செய்கிறாங்க? வைக்கிறார்கள். 8வது வசனம், ஆனா ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் என்ன செய்யும்? சொல்லுங்க, துளிர்க்கும். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே ஆனால் உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புவார்கள். உன்னோடு கூட இருக்கிறவனே உனக்கு விரோதமா செயல்படுவான். மரியாதைக்கு தேவ சமூகத்துல வந்துரு. மோசேக்கு வேற வழியே தெரியல. எப்படி பிரச்சனையை சமாளிக்கிறது? தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும். ஆரோனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பதற்கு அடையாளமாக அவனுடைய கோல் துளிர்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லைங்க, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வேலை செய்கிற இடத்துல உபத்திரவப்படலாம், நெருக்கத்தை நீ அடையலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். உன்னுடைய கோலை நான் துளிர்க்க செய்வேன். நீ கனிகளை கொடுப்பாய். அது துளிர் விட்டு பூ பூத்து அது பழங்களை கொடுக்கும். உன் வாழ்க்கையில வளர்ச்சியை நீ என்ன செய்வ? நீ காண்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கையில
நான் முதல்ல சொன்னேன், பிரச்சனை என்ன செய்யாது? சத்தமா சொல்லுங்க, அவனை விட்டு நீங்காது. அப்ப இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு? என்னதான் முடிவு? வேதத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். யாரு? தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா முறுமுறுத்தார்கள். அவங்க எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள் தான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரிக்க கூடியவர்கள் தான். ஆனா இப்ப யாருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியனுக்கு விரோதமாய் வழி நடத்துகிற, தங்களை வழி நடத்துகிற தலைவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க வேலை செய்யற இடத்துல தயவு செய்து உங்களுடைய ஓனர், உங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளுக்கு விரோதமாய் பேசாதங்க, முறுமுறுக்காதங்க. நீங்க அப்படி செய்வீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய உயர்வுக்கு அது தடையா இருக்கும். எந்த விதத்திலையும் யாராவது உங்களுடைய ஓனரை குறித்து உங்ககிட்ட குறை சொன்னாங்க அப்படின்னா அவர் அப்படிப்பட்ட ஆள் அல்ல. அப்படியா? வாயை திறந்துடாத. போச்சு. என்ன போச்சு? உன் உயர்வு போச்சு. ஒரே வார்த்தை, அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க ஆசீர்வாதம் கட்டாயம் தடைபடும். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள். ஆனா மோசே தேவனை முறுமுறுக்கல. என்ன ஆண்டவரே, சும்மா இருந்தவன இந்த ஜனங்களை நடத்த சொல்லி எல்லாவனும் என்ன கல்லறிய பார்க்கிறான், எல்லாவனும் எனக்கு விரோதமாய் செயல்படுகிறான், நான் என்ன செய்வது? எதிர்த்து பேசினானா? யாரையாவது எதிர்த்து பேசினானாங்க? இல்ல. அவன் தேவ சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து கிடந்தான். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு நியாயத்தை கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:7 வாசிங்க பார்க்கலாமா? தனக்கு நியாயம் கிடைக்கும்படி அந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும், நல்ல கவனிங்களேன், அந்த நியாயாதிபதி இடத்துல போய் அந்த அம்மா தன்னுடைய நியாயத்திற்காக போராடுகிறான். நியாயம் கிடைக்கலங்க. வேதம் சொல்லுகிறது, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லாம இருந்துச்சு? மனசே இல்லை. அவன் போகிற வழியிலெல்லாம் இந்த அம்மா போய் நிற்கும். தெரிஞ்ச ஆள்கிட்ட எல்லாம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கும். நோ யூஸ். வேதம் சொல்லுது, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லை? மனதே இல்லை. ஆனா ஒரு நாள் வந்தது, இந்த அம்மா நம்மளை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்களே, என்ன பிரச்சனை? இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? ஏம்மா நான் உனக்கு என்ன செய்யணும்? இப்ப அவளுடைய பிரச்சனையை, அவளுக்கு எதிராய் வருகிற பிரச்சனையை இப்ப அவ சொல்றா. அந்த வசனத்தை வாசிங்க. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி என்னை அலட்சியம் அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? சொல்லுங்க. நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயத்தை கர்த்தர் செய்வாராம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
இது எதற்கு அடையாளமாய் சொன்னா? சோர்ந்து போகாத, பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாத, நியாயம் கிடைக்கலையேன்னு சோர்ந்து போகாத, எதிராளியை பார்த்து என்ன செய்யாத, சோர்ந்து போகாத. நீ ஜெபம் பண்ணு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. நான் இப்படி சொல்றேன், நியாயம் கிடைக்கிறது வர ஜெபம் பண்ண. சில நேரத்தில் இந்த கோர்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷங்களா நியாயத்திற்காக அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? தன்னால இயன்ற மட்டும் போராடுவாங்க. தான் சொத்தெல்லாம் வித்து அந்த அட்வொகேட் என்னெல்லாம் சொல்றானோ அப்படியெல்லாம் செய்து கடைசியில நியாயமும் கிடைக்காது, கையில பணமும் இருக்காது. என்ன நடக்கும்? இனி எங்க நியாயம் கிடைக்க போகிறது? காரணம், எனக்கு உண்டான எல்லா பலத்தையும் நான் என்ன செய்துட்டேன், நான் செலவழித்துட்டேன். அவன் கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துருவான், எனக்கு நியாயமே கிடைக்காது. ஆனா இந்த அம்மா விடல. நியாயம் கிடைக்கிறது வர அவள் பின்தொடர்ந்தாள். நான் சொல்றேன், தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய விஷயத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுங்க? நியாயத்தை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய கோல் கட்டாயம் துளிர்க்கும், அது பூ பூக்கும், அது பழங்களை கொடுக்கும். நீ இன்னைக்கு உபத்திரவப்படலாம், இன்னைக்கு நீ வேதனை படலாம், இன்றைக்கு நீ உன்னுடைய பிரச்சனையை நினைத்து சிந்தித்து கொண்டிருக்கலாம். சில நேரத்துல வேலை செய்யற இடத்துல வருகிற அந்த பிரஷர்னாலேயே எத்தனை பேர் வேலையை விடுறான் தெரியுமா? கூட இருக்கிறவனே இவன் வேலைக்கு வேட்டு வச்சிருவான். இனி இந்த இடத்துல வேலையே செய்ய முடியாதுன்னு கம்பெனி அனுப்பல, அவனே என்ன செய்திருவான் தெரியுமா? ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துடுவான். நல்ல கவனி, நீங்க எந்த அளவுக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில உயர்வு உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்தார்கள்? பெருகினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ ஒடுக்கப்படுகிற அப்படின்னா, நீ நெருக்கப்படுகிற அப்படின்னா, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், கர்த்தர் உன்னை பெருக பண்ண செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? அவன் ரட்சிக்கப்பட்டவன். அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? என்ன, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அப்ப நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு என்ன இருக்கும்? பிரச்சனை இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும்தான் வரமாட்டேக்கு, ஜெபம் மட்டும்தான் வரமாட்டேக்கு. அதுதான் கஷ்டம். இந்த ஜெபமும் வரமாட்டேக்கு, இந்த விசுவாசமும் வரமாட்டேக்கு. வேதம் சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு விசுவாசம் என்ன செய்யும்? வேலையை செய்யும். அவனுக்கு தான் விசுவாசம் வரும், அவன் தான் தேவனை தேடுவான். ஏன்னா நம்ம நெருக்கப்படும் போதுதானே தேவனையே தேடுறோம். இப்ப வேதம் சொல்லுகிறது, மோசே நெருக்கத்தின் மத்தியில் தேவனுடைய சமூகத்துல முகங்குப்புற விழுந்து கிடந்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, எதிராயிருக்கிற நபர்களை பார்த்து நீ என்ன செய்யாத? நீ சோர்ந்து போகாத. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. 1000 பேர் அழைத்திருக்கலாம், ஆனா அந்த 1000 பேர்ல ஒருவனாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இன்னொரு தெரிந்து கொள்ளப்பட்டவனை குறித்து பார்க்க போகிறோம் பாருங்க. இப்போ 1 சாமுவேல் 16வது அதிகாரம்
1வது வசனத்தை வாசிக்கலாம். சொன்னோம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இங்க சாமுவேல் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக என்ன செய்து கொண்டிருந்தா? துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார். என்ன செய்யறாமா? சொல்லுங்க. துக்கப்பட்டு இருக்கிறான். ஐயோ, சவுல் என்ன செய்துட்டான்? அவனுடைய ராஜபாரியம் போயிருச்சே. எதனால போச்சு? 13வது அதிகாரம் 13-14 வசனத்துல சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியினமாய் செய்தீர். எதனால பதவி போச்சு? எதனால வேலை போச்சு? நல்ல வேலை செய்துட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா வேலைக்கு போனவனுக்கு அங்க ஆர்டர் ரெடியா இருக்கு, நாளையில இருந்து நீ என்ன செய்ய வேண்டாம், நீ வேலைக்கு வர வேண்டாம். என்ன காரணம்? வேதம் சொல்லுது, நீ புத்தியினமாய் செய்தே. அடுத்த வார்த்தை, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை நீ கை கொள்ளாமல் போனபடியினால் உன்னுடைய ராஜபாரியம் உன்னை விட்டு எடுபடுவோம். அடுத்த வார்த்தை, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டு இருக்கிறாரப்பா. ஆனா கர்த்தர் விதித்த கட்டளையே நீ கை கொள்ளாததுனால உன் ராஜபாரியம் இனிமேல என்ன செய்யாது? நிலை நிற்காது. எதனால? கர்த்தருடைய வார்த்தையை மீறினதுனால. கொஞ்சம் நல்ல கவனிங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை மீறினதுனால. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு திரளான கூட்டம். அப்ப இந்த ஜனக்கூட்டத்திலிருந்து நான் உங்களை என்ன செய்திருக்கிறேன்? இந்த 6 லட்சம் புருஷர்கள்ல இருந்து நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். எதற்காக? தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கும் தெரிந்து கொள்ளப்படாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ காண்பிக்கணும். அவன் என்ன செய்தனா? மீறிட்டான். இப்ப என்ன நடந்தது? தேவ கோபம் வருது. அதே சம்பவம் தான். சவுல் தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால, glory to God, துணிகரமாய் அவன் செய்ததுனால அவனுடைய ராஜபாரியம், ராஜாங்க, கர்த்தர் சொல்றாரு அடுத்த நாள் வேற ராஜா வந்துருவார். ஆனா இவன் துக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. எப்பா, நீ துக்கித்து கொண்டு இருக்கிற, நீ அழுதது போதும், நீ எழுந்து உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு எங்க போ? நீ பெத்தேலுக்கு போ. அங்க ஈசா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய குமாரரில் ஒருவனை, ஓ glory to God, நான் யாராய் தெரிந்து கொண்டிருக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க. நான் ராஜாவாய் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ராமேன் சொல்லுங்களேன். நான் ராஜாவாய் அழைத்திருக்கேன்னு சொல்லல, நான் ராஜாவாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான். நல்ல கவனிங்க. இப்ப இந்த தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது நேற்றோ இன்னைக்கோ அல்ல. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏதோ ஒரு காரியத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ உருவாகும் பொழுதே ஆண்டவர் சொல்லிட்டார், எப்பா, you are the prophet for the nation. நீ தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை பிரித்தெடுத்தேன், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எதற்காக? அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். என் ஆண்டவர் எதற்காக தெரிந்து கொண்டார்? யாரு கண்டுபிடிக்கணும்? நான் தான் கண்டுபிடிக்கணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏற்கனவே அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ அங்க போ அப்படிங்கிறாரு. நம்மாலும் தைலத்தை எடுத்துட்டு ஈசாயினுடைய வீட்டிற்கு வருகிறான்.
இப்போ அங்க வந்து சொல்றான், எப்பா நான் கர்த்தருக்கு பலியிட வந்திருக்கிறேன், உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணி கொண்டு உன் பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வா, உன் பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வா. ஏன்னா கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத சொல்லலை, நல்ல கவனிங்க. நான் கர்த்தருக்கு பலியிட வந்திருக்கிறேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோடு கூட எங்க வாங்க, பலி செலுத்தும்படி வாங்க. எல்லாரும் ஜெபத்திற்கு வந்துட்டான். இப்ப நடக்கிறது என்ன, அவன் ஒவ்வொருவரையாய் அழைக்கிறான். முதல்ல எலியாப்பை அவன் அழைக்கிறான். அவன் நல்ல வாட்ட சாட்டமான ஆளா இருக்கிறான். ஒருவேளை இவனை தான் இருக்குமோ, ஏன்னா வீட்டில் மூத்த பிள்ளையா இருக்கிறான், ஒருவேளை இவனை தான் கர்த்தர் தெரிந்து கொள்வாரோ அப்படின்னு நினைச்சு கொம்பை எடுக்கும்போது ஆண்டவர் சார் ஸ்டாப், நான் இவனை என்ன செய்துட்டேன், புறக்கணிச்சிட்டேன். ரெண்டாவது யார் வாரா, அபினதாபை கர்த்தர் அவன் அழைக்கிறான், சாமுவேல் அழைக்கிறான். அவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளல. சம்மாவை கடந்து போக பண்றான், அவன் சும்மா இருக்கிறது தான் லாய்க்கு, அவனையும் ஆண்டவர் என்ன செய்துட்டாரு, புறக்கணிச்சிட்டாரு. ஏன்னா நம்ம ஆளு, நம்மளாம் ரொம்ப உஷாரு பாருங்களேன், சும்மா இருக்கிற ஆளை தான் ஊழியத்துக்கு அனுப்புவோம். அதனால ஆண்டவர் என்ன செய்துட்டாரு, அவனையும் புறக்கணிச்சிட்டாரு. அடுத்து 7 பேரையும் சாமுவேலுக்கு முன்பாக அவன் கடத்தி விடுகிறான். கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், என்ன, எப்பா இவர்களில் ஒருவனையும் நான் தெரிந்து கொள்ளல. என்ன ஆண்டவரே, 7 பேரும் வந்துட்டான், 7 பேரையும் நீ தெரிந்து கொள்ளல. இப்ப கேக்குறான் ஈசாயை பார்த்து, உனக்கு 7 தானா, வேற டிக்கெட் ஏதாவது இருக்குதா? உடனே சொல்றான், ஒருத்தன் இருக்கிறான், ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான், அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஓ glory to God. அவன் சொல்ற வார்த்தையை நல்ல கவனிங்களேன். அப்பொழுது சாமுவேல் ஆளை, அவனை ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வர சொல். இந்த ஆடு மேய்க்கிறவங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வீட்டுக்கு வர மாட்டான். ஏதாவது பண்டிகை, ஏதாவது விசேஷம் அப்படின்னா மட்டும்தான் இந்த ஆடுகளை மேய்க்கிறவர்கள், ஏன்னா தூர இடத்திற்கு போயிடுவாங்க, மேய்ச்சலை தேடி இன்னைக்கு ஒரு இடத்துல இருப்பான், நாளைக்கு ஒரு இடத்துல இருப்பான், நாளைக்கு அப்படி ஒவ்வொரு நாளும் இடம்பெயர்ந்து அவர்கள் என்ன செய்யக்கூடியவர்கள், போகக்கூடியவர்கள். அப்ப ஏதாவது செய்தியை சொல்லணும் அப்படின்னா அந்த ஊர்ல இருந்து அடுத்த மேய்ப்பர்கள் போவாங்கல்ல, அவங்ககிட்ட சொல்லி விடுவாங்க, எப்பா என் பிள்ளை அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான், அவனை நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லு. இப்ப நல்ல கவனிங்க, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அவனுக்கு ஒரு அழைப்பு போகுது. என்ன போகுது, அழைப்பு போகுது. என்ன அழைப்பு, டேவிட் உன்னை உங்க அப்பா கூப்பிடுறாரா. ஒரு பெரிய மகிழ்ச்சி. யாரு கூப்பிடுறா சொல்லுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான், வீட்டுல 7 பேர் இருக்கிறான், எரும மாடு மாதிரி. இவன் ஒருத்தன் எங்க போய் வேலை செய்துட்டு இருக்கிறான், வீட்டுக்காக குடும்பத்திற்காக காட்டுல இருக்கிறான். அப்பா கூப்பிடுறாருன்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அழைப்பை பெற்றுக்கொண்டு என்ன செய்தான் தெரியுமா, உடனே நடந்து வரல, ஒரே ஓட்டம் தான். ஏன் ஓடுற, எங்க அப்பா கூப்பிட்டாரு, எங்க அப்பா கூப்பிட்டாரு, என்னன்னு தெரியல, எதற்காக கூப்பிட்டாருன்னு தெரியல, ஆனா அழைப்பு வந்த உடனே அவன் ஓடுறான். எங்க வரான், அப்பாட்ட ஓடுறான், அப்பாட்ட ஓடுறான், அப்பாட்ட ஓடுறான். வீட்டுல வந்த உடனே அப்பா என்ன கூப்பிட்டீங்களா. உள்ள வரும்பொழுது சாமுவேல்
பார்க்கறான். Glory to God. சாமுவேல் பார்க்கறாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. என்ன நடக்கும் தெரியுமா? அவன் பார்க்கறான். அவன் உள்ள வந்த உடனே ஹல்லேலூயா, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இவ்வளவு நல்ல பிள்ளைய எவனாவது ஆடு மேய்க்க விடுவானா? நல்ல கவனிங்களேன். அழகிய கண்களும் ரூபம் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கர்த்தர் பார்க்கிற விண்ணமாய் சாமுவேல் பார்க்கல. ஆண்டவர் பார்த்ததை டிஃபரெண்டா பார்த்தார். உள்ள வந்த உடனே இப்ப கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? கர்த்தர் இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழைப்பை பெற்றவன் எப்பொழுது அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் யாராய் மாறுகிறான்? தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் மாறுகிறான். சில நேரத்தில் ஆண்டவர் அழைப்பு நமக்கு கொடுக்கிறாரு, அப்புறம் பார்த்துக்கலாம். வேற யாராவது சும்மா இருப்பான், அவனை அனுப்ப வேண்டியதானே இந்த பாஸ்டர், அவனை அனுப்ப வேண்டியதானே. ஏன் இவனை கூப்பிடுறாரு? இவனுக்கு என்ன வேலை இல்லையா? அவர் அப்படித்தான்டா சொல்லுவாரு, நீ உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. நம்ம ஆளு அழைப்பை பெற்றவன் அழைப்பிற்காக ஓடின பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் மாறினான். என்ன நடந்துச்சு தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவனை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். சாமுவேல் தன்னுடைய தைல குப்பியை எடுத்து, வேதம் சொல்லுகிறது, அவன் அதை எடுத்து யாருக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணார் தெரியுமா? அவனுடைய எல்லா சகோதரர்கள் நடுவில் அவனை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கியிருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சகோதரன் நடுவே எல்லாம் யோசிச்சிருக்கலாம். எதுக்கு அப்பா அவனை இப்ப கூப்பிடுறாரு? எதுக்கு அவனை இப்ப கூப்பிடுறாரு? எதுக்கு இந்த சாமுவேல் அவனை கூப்பிட சொல்றாரு? தெரியாது. தகப்பனுக்கும் தெரியாது, தாய்க்கும் தெரியாது, சகோதரனுக்கும் தெரியாது. தேவனுக்கு தெரியும், தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, இவனதான் நீ அபிஷேகம் பண்ணு. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே glory to God, யார் உள்ள வந்துட்டா? கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள வந்துட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதல்ல சொன்னேன், தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும், அது பூ பூத்து அது எதை கொடுக்கும்? சொல்லுங்க. அது வாதுமை பழங்களை கொடுக்கும். இங்க ஒருத்தன் தெரிந்து கொள்ளப்பட்டான். தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கையில அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இப்போ ஒரு இடத்துல சும்மா இருக்கல. இப்போ அவன் எந்த ஸ்தானத்திற்கு வரணுமோ அந்த ஸ்தானத்திற்கு ஆண்டவர் அவனை கொண்டு வந்துட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யார இவனுக்கு தெரியாதுங்க. தாவீதுக்கு தெரியாது, தான் ராஜாவாக போகிறான்னு தெரியாது, ஒரு நாளும் தெரியாது. அவன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததே இல்லை. ஆடுகளை மேய்க்கிறவன் என்னைக்காவது நினைச்சு பார்த்தானா? ஒரு நாள் நானும் இந்த ராஜ்யத்தை ஆளுவேன், நானும் அரசனாய் மாறுவேன்னு அவன் என்னைக்காவது நினைச்சானா? இல்ல. நீங்க நினைக்காத காரியத்தை, உங்க அறிவுக்கு எட்டாத காரியத்தை செய்கிறவர் என் தேவன். அல்லேலூயா. அது யாருடைய வாழ்க்கையில் நடக்கும்? தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் நீடிய பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிறார். எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்? இவன் எப்போ வருவான்?
கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். சாமுவேல் சொல்றான், அவன் வருகிறது வர நான் பந்தி இருக்க மாட்டேன். அவன் வர்ற வர நான் வெயிட் பண்ணுவேன். தேவனுடைய சபையே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கர்த்தர் உனக்காக வெயிட் பண்றாரு. கர்த்தர் உனக்காக வெயிட் பண்றாரு. எத்தனையோ முறை அழைப்பு உனக்கு வந்தது, நீ அதை அசட்டை பண்ணுன. எத்தனையோ முறை அழைப்பு வந்தது, அப்புறம் பார்த்துக்கிடலாம். நிர்வசாரமாய் இருந்த, கர்த்தரை நிந்தித்த நாட்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாள் உன்னுடைய அழைப்பின் நாள். அழைப்பு உனக்கு நேரா வருது, அதை அக்செப்ட் பண்ணி நீ ஒழுங்கா ஆண்டவரே அப்படின்னு வந்துட்டு அப்படின்னா, அப்பான்னு நீ கூப்பிடும்போது உன் மேல கர்த்தர் முத்திரையை போடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க அபிஷேகம் பண்றாரு, அங்க சவுலுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? பொல்லாத ஆவியில போராடிட்டு இருக்கிறான். பொல்லாத ஆவி அவனோடு என்ன செய்து கொண்டு இருக்கிறது? போராடி கொண்டு இருக்கிறது. இங்க கர்த்தருடைய ஆவி இவனுக்குள்ள வந்துருச்சு. அவனுக்குள்ள என்ன வந்துட்டு? பொல்லாத ஆவி வந்துருச்சு. இப்போ நல்ல கவனி, இந்த தாவீது இப்ப எங்க வரணும்? அடுத்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன? நான் அவனை என்ன செய்கிறேன்? நான் அவனை ராஜாவாய் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க, கர்த்தர் அவனை கொண்டு வருகிறார். சவுலுக்கு ஒரு பொல்லாத ஆவி அனுப்பி இவன் அந்த இடத்துக்கு வர சொல்லி இவன் ஆராதிக்கும் பொழுது அந்த ஆவி என்ன செய்கிறது? வெளியேறுகிறது. அதற்கு நம்மால் சொல்றான், வேலைக்காரில் ஒருவன் சொல்றான் பாருங்களேன், பெத்லெகேமாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை நான் பார்த்திருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவர், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ராமேட் சொல்லுங்களேன், நான் பார்த்திருக்கிறேன். இவ்வளவு திறமசாலிய ஆடு மேய்க்க விட்டுருக்கிறான் பாருங்க. மோசைக்குள்ள அவ்வளவு திறமை உள்ள இருக்குது, ஆனா அவனுக்கு தெரியல. சாக்கு போக்கு சொல்றான், எனக்கு பேச தெரியாது, வேற யாரையாவது அனுப்பும், நான் தானே உமக்கு கிடைச்சேன். நல்ல கவனி, கர்த்தர் சொல்றாரு, நீ அநேக பேர் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிற, அது உன்னுடைய உயர்வுக்கு தடையாகவே இருக்கிறது, உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாகவே இருக்கிறது. நீ அழைக்கப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீ அவருடைய வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையை கொடுத்த அப்படின்னு சொன்னா, கர்த்தர் என்ன தெரியுமா செய்வார்? தாவீதை அவர் இப்ப எங்க கொண்டு வருகிறார்? ராஜா இருந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வருகிறார். அவன் காரிய சமர்த்தனாய் இருந்தான், அவன் ஒரு யுத்த வீரனாய் இருந்தான். அவனை குறித்து அவனுக்கே தெரியல, உள்ள வந்துட்டான், அரண்மனைக்குள்ள வந்துட்டான். இப்ப ராஜாவாய் மாறணும். நல்ல கவனி, ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. ராஜாவுக்கு முன்பாக போய் சொல்றான், என்னால இந்த யுத்தத்தை செய்ய முடியும், என்னால இந்த கோலியாத்தை வீழ்த்த முடியும். காரணம், ஒரு விசை கரடி வந்துச்சு, ஒரு விசை சிங்கம் வந்தது. என்னுடைய ஆடுகளை பட்சிக்க வந்தபோது அவைகளை நான் காப்பாற்றிட்டேன். இப்ப இவன் பார்வை எப்படி தெரியுமா? அந்த கரடியை விட இவன் பெரிய ஆளா? அந்த சிங்கத்தை விட அவன் பெரிய ஆளா? சாதாரண மனிதனாய் பார்க்கிறான். அந்த கோலியாத்திற்கு முன்பாக அவன் போய் நின்று என்ன சொல்றான் தெரியுமா? டேய், நீ சின்ன பையன்பா, உன்னால முடியாது. யார் சொன்னா? எனக்குள்ள இருக்கிற திறமை உனக்கு என்னன்னு தெரியுமா? ஏற்கனவே இந்த ராஜா இவனை குறித்து அறிந்திருக்கிறான்ல, அவன் சொல்லியிருக்கான்ல, இவன் யாரு? யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், அவனால செய்ய முடியும். பெலிஸ்தியன் பார்த்து சொல்றான்,
நீ இளைஞனா இருக்கிற, நல்ல அழகா இருக்கிற, சிவந்த மேனி உள்ளவனா இருக்கிற, ஏன்டா நீ சாக போற? வாழ வேண்டிய வயசுல என் கையினால நீ சாகணுமா? அசட்டை பண்ணினான். தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கையில எதிராளி இருப்பான். நீ சில நேரத்துல மற்றவர்களால் அசட்டை பண்ணப்படலாம். நீ ஒன்றுக்கும் உதவாதவன், நீ ஒன்றுக்கும் உதவியற்றவள் என்று சொல்லலாம். உன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். அப்ப நீ புரிந்து கொள்ளணும், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அதனாலதான் நான் அசட்டை பண்ணப்படுகிறேன். யாராவது உங்களை அசட்டை பண்ணுகிறாங்களா? அதை குறித்து ஒரி பண்ணாத, டோன்ட் வரி. காரணம், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவ அதை பெருசா எடுக்கல, தன்னுடைய ஜீவனை பெருசா எடுக்கல. பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், தேங்க்யூலா, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா? இப்ப சபிக்கிறான். தாவீதை என்ன செய்யறான்? சபிக்கிறான். தேங்க்யூலா, இன்னைக்கு நீ ஏன்ட்ட வாடா, நான் உன்னை கொன்னு உன்னை நான் என்ன செய்வேன்? ஆகாயத்து பட்சிகளுக்கு, நான் காட்டு மிருகங்களுக்கு உன்னை கொடுப்பேங்கிறான். தாவீது அதுவரையிலும் ஒண்ணுமே சொல்லலைங்க. நீ அசட்டை பண்ணப்படலாம், உன்னை அநேகர் உன்னை வேதனைப்படுத்தலாம், காயப்படுத்தலாம். நான் இன்னைக்கு சொல்றேன், தாழ்மையா வாயை திறக்காத. நீ பேச வேண்டிய நேரம் வரும். நீ பேச வேண்டிய நேரம் வருகிறது வரை நீ காத்திரு. அவ எல்லாம் பேசி முடித்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்ப தாவீது பேசுகிறான். ஒரே வார்த்தை தாங்க சொல்றான். தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு பின்பாக ஒரு பெரிய சேனையே இருக்கிறது. அவன் சொல்றான், கர்த்தர் இன்றைக்கு உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆண்டவர் இன்றைக்கு உன்னுக்கு எதிராக இருக்கிற உன் சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய தலை உயரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. யாருக்கு? தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. டைரக்ட் ப்ரொமோஷன். சிலவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கும். சிலவன் ப்ரொமோஷனுக்காக என்ன செய்வான்? நாயா அலைவான். நான் சொல்றேன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். உன் மேல கர்த்தருடைய ஆவி இருக்குமே ஆனால் நான் சொல்றேன், உனக்கு டைரக்ட் ப்ரொமோஷன் தான். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒரே ஒரு முறை வாசிச்சிருங்க. அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடல அனுப்புன்னு சொல்ல சொன்னா. யாரு சொல்ல சொன்னா? யாரு சொல்ல சொன்னா? சவுல். ஒரு ராஜாவினிடத்திலிருந்து அழைப்பு வருகிறது. யாருக்கு? தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு அழைப்பு வருது. தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு ஒரு அழைப்பு வருது. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். உனக்கு நேராய் ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பை நீ இன்னைக்கே பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே இதோ அடியேன்னு ஒப்பு கொடுத்துரு. அவன் சொல்றான், யாரை நான் அனுப்புவேன்? ஆண்டவரே எனக்கு நிறைய வேலை இருக்கு, வேற யாரையாச்சும் அனுப்புங்களேன் சொன்னானா அவன்? ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமா போவா? எனக்கு ஒரு ஆள் தேவை. நான் போறேன் ஆண்டவரே, முன்னாடி வா, நான் போறேன் ஆண்டவரே.
நான் போற ஆண்டவரே, நான் ஊழியத்தை செய்கிற ஆண்டவரே. கர்த்தர் உனக்குள்ள சில திறமைகளை வைத்திருக்கிறார், சில தாளந்துகளை வைத்திருக்கிறார். கர்த்தருக்காக பயன்படுத்த. நான் மறுபடியும் தாழ்மையா சொல்றேன், நீங்க கர்த்தருக்காக பயன்படதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் பூ பூத்து கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். கடைசியா சொல்லி முடிக்கட்டுமா? என் பிதா நீங்க ஒவ்வொருவரும் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இது அப்பாவுடைய ஆசை. என் பிள்ளைங்க என்ன செய்யணும்? கனி கொடுக்கணும். நீங்க மிகுந்த கனிகளை கொடுங்க. நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கறதுனால பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். பரலோகம் சந்தோஷப்பட்டுட்டு அப்படின்னா பரலோக ராஜ்யம் உனக்காக செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 11:7 மட்டும் வாசிமா முடிப்போம். ரோமர் 11:7. இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். என்ன செய்திருக்கிறார்கள்? அடையாமல். இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். ஏன் நீங்கள் இன்னும் அடையல? ஏன் இன்னும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு உள்ள பங்கு யார்கிட்ட இருக்கு? தேவன்கிட்ட இருக்கு. உங்க பங்கு ஆண்டவர்கிட்ட இருக்கு. ஏன் இன்னும் நீங்க அடையாம தேடுறீங்க? இல்லைன்னு சொல்லல, ஆனா இன்னும் அந்த வாக்குத்தத்த தேசத்தை நீங்க அடையல. பாலும் தேனும் போடுகிற தேசத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகல. ஏன் அடையாம இருக்கிறீங்க? ஓ glory to God. வாசிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏன் தெரியுமா இன்னும் நீங்க பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க? இன்னும் அப்படியே இருக்கிறதுனால. விசுவாசியாகவே இருந்துட்டு போயிருந்தோம் பாஸ்டர், நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? அதுதான் இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ சீசனா மாறிடு. சீசனா இருந்த பிரச்சனை பாஸ்டர். அவர் கூப்பிடுற நேரம்லாம் வரணும். அவர் அப்படித்தானே சொன்னாரு, என்னை பின்பற்றி வா அப்படின்னாரு. வீட்டை விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வான்னாரு. சீசன் ஆயிட்டா பிரச்சனை, விசுவாசி ஆயிட்டா பிரச்சனையே இல்லை பாஸ்டர். அதனாலதான் இன்னும் நம்ம விசுவாசியாகவே இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்து புறப்பட்டு போங்க. நீங்க இருக்கிற இடத்துல, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்கிற இடத்துல நீங்க யார் தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சொல்லுங்க, நீங்க யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 1000 பேர் வேலை செய்யலாம், 2000 பேர் வேலை செய்யலாம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு அநேகரை தேவ ராஜ்யத்தில் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. எப்போ தெரியுமா? நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நீங்க மாறும்போது, நீங்க நம்பும் பொழுது கட்டாயம் கர்த்தர் அதை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் எழுந்து நிற்போம். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்காய், என்னை அழைத்தீரே உம் சேவைக்காய். அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேன். எல்லோரும் சேர்ந்து எஜமானனே, எஜமானனே, இயேசு ராஜனே, எல்லமல்லார் ஏக்கமல்லார் உம் சித்தம் செய்வது தானே.
என் எண்ணமெல்லாம் லோக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன். எல்லோரும் சேர்ந்து உம்மை தான் நேசிக்கிறேன், பலியாக என்னை மீட்டே, பலியாக என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. உயிர் வாழும் நாட்களப்பா ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீர் உம் சேவைக்காய், என்னை அழைத்தீரே உம் சேவைக்காய். அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. ஆமாண்டவரே, உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் ஓடி ஓடி உழைத்தீர்கள். ஆண்டவரே, எங்களை அழைத்தீரே உமது சேவை செய்வதற்கு. இந்த ஆண்டவர் இந்த கால வேளையில எங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போடு ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்காக நான் வாழ்வதற்கு இந்த கால வேளையில என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று எல்லோரும் இருதயத்தின் மேல கையை வைத்து சொல்லுங்க. அர்ப்பணிப்போடு ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய சேவை செய்வதற்காக ஆண்டவரே நான் உயிர்கள் உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த பாக்கியத்தை, நான் அழைக்கப்பட்ட அழைப்பை பெற்றுக்கொண்டு எனக்கு கொடுத்ததான இந்த விசுவாச வாழ்க்கையிலே நான் ஓடி முடிப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் செபிப்போமா எல்லோரும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் கடைசி வரையிலும் ஆண்டவரே நாங்கள் ஓடி முடிப்பதற்கு எங்கள் எல்லோரும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கேட்ட வசனம் எங்கள் ஆட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கும், எங்கள் சாட்சிக்கும், எங்கள் சபைக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும், எங்கள் ஆண்டவரே எங்கள் தாய் தாப்பவருக்கும் ஆண்டவரே நாங்கள் முன்மாதிரியான பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்கு அழைக்கப்பட்ட அழைப்பிலே நான் ஆண்டவரின் நித்தமும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை ஆண்டவரே எனக்கு தாருமை என்று சொல்லி உம்முடைய கருத்துக்கு நேராக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பேசி நம்முடைய ஊழியக்காரனை ஆசீர்வதியும், இன்னும் அதிகமாய் எடுத்து வல்லமாய் எடுத்து உடைய வேண்டியதான நம்முடைய பிள்ளைகளை என் பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்கிறோம். உடைய கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். மீட்டும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் மூலம் செபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.